காலையிலேருந்து அண்ணாமலை சார் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இன்னும் ஏன் கரூருக்கு போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி ஜனங்க கேட்குறாங்களே, ஏன் இவர் போகாமல் இருக்கிறாரு அப்படின்னு. அங்கேருந்து போக வச்சதே போலீஸ்காரங்க தானே, அங்கே இருக்க வேண்டான்னு. ஓடி போயிட்டாருன்னு இப்போ எதுக்கு சொல்கிறீங்க? அவராக தானாக ஓடி போயிட்டாரா? நீங்கள் தானே எல்லாரும் போக வச்சிங்க, இங்கே இருந்தால் கலவரம் அதிகமாகன்ட்டு. இப்போ ஓடி போயிட்டாரு, அவர் பயந்து போயிட்டாரு. இதெல்லாம் அப்படி சொல்கிறீங்களே, இது நியாயமா? நீங்களே உருவாக்கிட்டு பிரச்சனைங்களை நீங்களே இப்போது கதை கட்டி பேசுகிறீங்க. இத்தனை உயிர் போனது உங்களுக்கு பெருசாக தெரியல, அவர் அந்த ஊருக்கு வந்தது தான் பெருசாக தெரியுது தானே. இது கேட்பாரே இல்லை. நேற்று திருமாவளவன் கூட அப்படி தான் பேசுகிறாரு, என்னை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் என்னென்னா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் காலம் வரும் பதில் சொல்லுவேன் எல்லாத்துக்கும். ஒரு வழக்கறிஞரையே அடித்து படுக்க வச்சுட்டு நாங்கள் செய்யலை அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிட்டு திரிகிறாங்க. இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க. நேரம் வரும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அப்படின்ற நேரம் வரும். அந்த நேரம் வரும்போது நாங்களாம் யாருன்னு காட்டுறோம். அது வரைக்கும் விஜய் தம்பி நீங்கள் அமைதியாகவே இருங்க, நல்லதே நடக்கும். நன்றி.